என் பேர் செல்வேந்திரன். நான் வந்து சொந்த ஊர் வடகுஞ்சி தான். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து ஃபார்மிங் வந்து நம்மளோட ரொம்ப நாள் ஆம்பிஷன் வேறு. அதனால வந்து நிறைய ரிசர்ச் பண்ணோம். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, ஃபார்மிங்கில் என்ன வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து தெரிய வந்துச்சு. சரி, ஸ்ட்ராபெரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சாம்பிள் நட்டு பார்த்தோம். நட்டு பார்க்குறப்ப கொடைக்கானலில் இந்த வெதர் கண்டிஷன், அதாவது 18 to 23 டிகிரி வெதர் கண்டிஷன் நமக்கு நல்லா சூட் ஆகுது. இனிஷியலாக வந்து நாங்கள் வந்து சும்மா நார்மலாகவே நட்டு பார்த்தோம். ஒரு 100 சாம்பிள் நட்டு பார்த்தோம். நடுறப்ப நல்லாவே ஈல்டு கொடுத்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஈல்டுக்கு சரி ஓகே, நம்ம ஏன் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பிளான்டேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இனிஷியலாக போடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஃபுல்லாகவே 10,000 பிளான்டேஷன் பண்ணோம். நல்லா இப்போ ஈல்டு கொடுத்துட்ருக்கு. ஒரு ஃப்ரூட்டோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிராம், நல்லா ரெட்டிஷாக, நல்லா ஸ்ட்ராபெரியோட அதோட எல்லா குவாலிட்டியும் வந்து நம்ம ஃப்ரூட்டில் இருக்குது. மார்க்கெட்லேயும் நல்லா சேல் ஆகிட்டுருக்கு நம்ம ஃப்ரூட்டு. அதே மாதிரி ஹை டிமாண்ட் இருக்குது. கரண்ட்டாக நாங்கள் வந்து பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, அப்புறம் கேரளா, இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அலாங் வித் தட் நம்ம லோக்கல் மார்க்கெட் எல்லாமே ஒட்டஞ்சத்திரம், பழனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரி லோக்கல் எல்லாத்துலேயும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 300 பாக்ஸஸ் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். இன்னும் வந்து நம்ம அடுத்த இது வந்து மெலிசான்னு ஒரு வெரைட்டி நாங்கள் பிளான் பண்ணோம். அடுத்து நம்ம வந்து விண்டடான்னு சொல்லிட்டு அடுத்த வெரைட்டி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு தான் பிளான்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விவசாயம். இது வந்து எல்லாருமே பண்ணணும். கொடைக்கானலில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும், கொடைக்கானலை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளும் இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நல்லா அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு சப்சிடி இந்த மாதிரி இல்லாட்டி நாற்று விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கறது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் இதில் இறங்குவாங்க. நல்ல ஈல்டு இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ஃபீல்டில். எல்லாமே வந்து பயோமெடிசன்ஸு, மைக்ரோநியூட்ரியன்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்து நம்ம வந்து, ஏன்னா நம்மளோட மோட்டிவ் வந்து ஸ்ட்ராபெரினாலே குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு பழம். குழந்தைங்கள் சாப்பிடக்கூடியங்கிறதுனால நம்ம ரொம்ப கேர் எடுத்து இதை பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு குழந்தையும் பார்க்குறப்ப அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்குவோம். அதனால் வந்து ரொம்ப கேர் எடுத்து இந்த பழங்கள்லாம் நல்லா கல்டிவேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். நம்ம கோடை ஸ்ட்ராபெரினாலே ஒரு நல்ல பிராண்ட் இருக்குது. அது இல்லாமல் யாராவது ஆன்லைனில் கேட்டாங்கன்னா kafarmfresh.com சொல்லி ஒரு வெப்சைட்டும் நம்ம வச்சுருக்கோம். அதுலேயும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கேர் எடுத்து என்ன பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லா ரிசர்ச் பண்ணி இதை தெளிவாகவே பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து டெய்லி வந்து ஈல்டு கொடுக்கும். பெர் டே இன்கம். ஆக்சுவலாக பெர் டே மினிமம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 to 20,000 ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் ஒரு 15,000 பிளான்டேஷன் பண்ணால் 10,000 to 12,000 ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். பெர் டே இன்கம் அவ்வளோ வரும்போது மந்த்லி யூ கேன் கால்குலேட். அது வந்து ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஈஸியாக வந்து பெர் ஆனம் வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 30லேருந்து ஒரு 50 லேக்குள்ளே ஏர்ன் பண்ணலாம்.